இந்திய விமானப்படையோட ஹீரோவாக இருந்துச்சு Su-30 Mark 1A மிராஜ் 200. இது எல்லாமே ஹெவி ஃபைட்டர் ஜெட்ஸ் தான். ஆனால் இப்போ நம்ம உள்நாட்டு போர் விமானம் வருது, LCA தேஜாஸ் Mark 1A. இது IAFோட வருங்கால ஹீரோ தான் கைஸ். இந்த வீடியோவில் கைஸ் Su-30 Mark 1A மிராஜ் 200 LCA தேஜாஸ் Mark 1A இந்த கம்பேரிசன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கைஸ், ஒரு விமானத்தோட பவர்னு இன்றைக்கி பார்த்தோம்னா கைஸ் அது RCS தான், ஸ்டெல்த் அட்வான்டேஜ். RCSனா கைஸ் ரேடார் கிராஸ் செக்ஷன். ஒரு ஃபைட்டர் ஜெட் ரேடாரோட கண்ணுக்கு எவ்வளோ சின்னதாக தெரியுதுங்கிறது தான் கைஸ் RCS. இப்போ என்ன தான் 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் சொன்னாலும் அதுவும் ரேடார் கண்ணுக்கு தெரியும். ஆனால் அது ரொம்ப குட்டியாக தெரியும். இருக்கும்போது அதை டிடெக்ட் பண்ணுறது கஷ்டம் கைஸ். அதே நேரத்தில் அதை ட்ராக் பண்ணுறதும் கஷ்டம். தேஜாஸ் Mark 1Aக்கு RCS கம்மியாக தான் இருக்குது. 0.1லேருந்து 0.5 தான் இருக்கும். மிராஜ் 200ல் 1லேருந்து 2 தான் இருக்கும். Su-30 Mark 1Aல 10லேருந்து 20 வரைக்கும் இருக்குது. தேஜாஸ் கைஸ் சின்னதாக இருக்கிறதுனாலையும் அதோட டிசைன் ஸ்மூத்தாக இருக்கிறதுனாலையும் இதோட RCS ரொம்ப கம்மியாக இருக்குது. இது ரேடார் கண்ணில் சிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ கைஸ் சைனீஸோட HQ-9 மாதிரி அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இதால் சிக்காமல் பறக்க முடியும். அடுத்தது கைஸ் ரேடார். ஃபஸ்ட்டு டு சி. ஒரு போர்க்காலத்தில் எதிரியோட விமானத்தை யார் ஃபஸ்ட்டு பார்க்குறாங்களோ அவங்க தான் கைஸ் ஃபஸ்ட்டு ஜெயிப்பாங்க. இப்போ கைஸ் தேஜாஸ் Mark 1Aல யுத்தம் AESA ரேடார் இருக்குது. இதால் கைஸ் 150 கிலோமீட்டருக்கு மேலே ஸ்டெல்த் விமானங்களையும் 200 கிலோமீட்டருக்கு மேலே சாதாரண போர் விமானங்களையும் இதால் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் இல்லை கைஸ், ஒரே நேரத்தில் 50 டார்கெட்டை இதால் ட்ராக் பண்ண முடியும். இப்போ கைஸ் மிராஜ் 200ல் RDY-2 ரேடார் இருக்குது. இதால் அதிகபட்சமாக 130 கிலோமீட்டர் வரைக்கும் எதிரியோட போர் விமானங்களை கண்டுபிடிக்க முடியும். இப்போ கைஸ் அதுவே Su-30 Mark 1Aல பார்த்தோம்னா பெஸ்ட்டான ரேடார் தான் கைஸ் இதில் இருக்குது. இதோட எனர்ஜியும் இதோட பவரும் அதிகமாக தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப பழைய டெக்னாலஜி. இதை ஈஸியாக ஜாம் பண்ண முடியும். இப்படி பார்க்கும்போது கைஸ் தேஜாஸில் இருக்கிற AESA ரேடாரால் முதல்ல எனிமியை பார்க்க முடியும். ஒரு போர்க்களத்தில் முதல்ல யார் எதிரியோட ஃபைட்டர் ஜெட்ஸை பார்க்குறாங்களோ அவங்க தான் கைஸ் ஜெயிப்பாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு விமானத்தை பார்த்தா மட்டும் போதுமா, அதை அடிக்க வேண்டாமா? ஒரு விமானத்தை தூரத்திலேயே வச்சு அடிக்கிறதுக்காக ஏர் டு ஏர் மிசைல்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற ஃபைட்டர் ஜெட்ஸ்லேயே தேஜாஸால் அதிக தூரத்துக்கு ஸ்கேன் பண்ண முடியும்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ கைஸ் இந்த 3 விமானங்களும் ஒரு போர்க்களத்துக்குள்ளே போச்சுன்னா எதிரியை முதல்ல தேஜாஸ் பார்த்துரும். ஓகே, ஆனால் முதல்ல யார் எனிமி அடிப்பான்? ஏர் டு ஏர் மிசைல்ஸை தான் பார்க்கணும். யார் அதிகமான ரேஞ்சில் ஏர் டு ஏர் மிசைல்ஸ் வச்சுருக்காங்கன்னு. தேஜாஸ் Mark 1Aல அஸ்த்ரா மிசைல் நம்மளால் பொருத்த முடியும். ஏன்னா கைஸ் தேஜாஸ் நம்ம உள்நாட்டு போர் விமானம், அஸ்த்ராவும் நம்மளோட மிசைல் தான். பார்க்கும்போது கைஸ் நம்ம தேஜாஸ் அஸ்த்ரா Mark 2 இப்போ பொருத்தியிருக்கோம். இதோட ரேஞ்ச் மட்டும் 160 கிலோமீட்டராக இருக்குது. இப்போ கைஸ் மிராஜ் 200ல் MICA மிசைல் இருக்குது. இதோட ரேஞ்ச் கைஸ் 80லேருந்து 100 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். Su-30ல் R-77 மிசைல் இருக்குது. இது ரஷ்யாவோட மிசைல். இதோட ரேஞ்ச் 110லேருந்து 150 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது. அஸ்த்ரா மிசைல் Mark 4.5 வேகத்தில் பறக்க முடியும். இது DRDO உருவாக்கின உள்நாட்டு ஏவுகணை. இந்த மிசைல்ஸை வச்சு அடிக்கிறது இதெல்லாம் பழைய கதை கைஸ். இப்போ புதுசாக போர்க்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாமே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் வந்துருச்சு. பார்க்கும்போது இந்த 3 விமானத்துலேயும் எந்த மாதிரி எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். நம்மளோட தேஜாஸ் Mark 1Aல அல்ட்ரா மாடர்ன் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் இருக்குது. இந்த சிஸ்டத்தால் ரேடார் வார்னிங் ரிசீவும் பண்ண முடியும், அதே நேரத்தில் ஜாமிங்கும் பண்ண முடியும். எதிரியோட ரேடார் மிசைல்ஸ் நம்ம போர் விமானத்தை லாக் பண்ணாமல் இதால் கன்ஃபியூஸ் பண்ண முடியும். மிராஜ் 200லேயும் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் இருக்குது. ஆனால் அது ரொம்ப பழைய டெக்னாலஜி. Su-30ல எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சிஸ்டம்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் கைஸ் அதில் என்ன பிரச்சனை இருக்குன்னா Su-30ங்கிறது ஒரு பெரிய விமானம். இதை ஈஸியாக எனிமியால் ட்ராக் பண்ண முடியும். இப்போ கைஸ் பாகிஸ்தான் 2025ல் ஃபட்டார் 4 க்ரூஸ் மிசைலை லான்ச் பண்ணிட்டாங்க. கைஸ் இதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இல்லை. ஃபட்டார் 1 ஃபட்டார் 2 ஃபட்டார் 3 தான் கைஸ் இருந்துச்சு. ஃபட்டார் 4 தயாரிக்கிற ப்ராஜெக்டே இல்லை. சிந்தூர் ஆப்ரேஷன் நடந்த பிறகு ஒரு 2-3 மாதத்துலேயே இவங்களால ஒரு மிசைலை அப்டேட் பண்ணி இவங்களால தர முடியுமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா எந்த நாடாலையுமே இப்படி பண்ண முடியாது. 2 மாதத்துலேயே ஒரு மிசைலை டெவலப் பண்ணி அதை ஆர்மியில் சேர்க்க முடியும்னா நம்மலாம் இப்போ மாதிரி மிசைலை சேர்க்க ஆரம்பிச்சிருப்போம். மிசைலை டிசைன் பண்ணுவாங்க, அதை 4-5 தடவை டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் நம்மளோட ராணுவம் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கும். இந்த மிசைல் கரெக்டாக தான் வேலை செய்யணும். அதுக்கப்புறம் தான் இன்டெக்ட் பண்ணுவாங்க.
இன்டெக்ட் பண்ணுறதுக்கே 2-3 வருஷம் ஆயிரும். 2-3 மாதத்துல எப்படி இன்டெக்ட் பண்ணாங்கங்கிறதே தெரியல. அப்படியே ஒன்று இன்டெக்ட் பண்ணிட்டாங்க. அதோட அட்வான்டேஜஸை பற்றி பார்க்கலாம். இதால் கைஸ் கம்மியான உயரத்தில் பறக்க முடியும். இந்த மாதிரி கம்மியான உயரத்தில் பறக்கிற மிசைல்ஸை வந்து இன்டர்செப்ட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். ஒரு கிரவுண்டில் இருக்கிற ரேடாரால் அதை வந்து ட்ராக் பண்ண முடியாது. ஆனால் கைஸ் தேஜாஸ் மார்க் 1Aல இருக்கிற AESA ரேடார் லோ RCSல வர மிசைல்ஸையும் கண்டுபிடிக்க முடியும். வந்து அந்த மிசைல்ஸையும் நம்மளால இன்டர்செப்ட் பண்ண முடியும். ஓகே கைஸ், இந்த கம்பேரிசன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.